إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற இந்த கடமையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே வந்தடையக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்தருளியுள்ளான். இந்த பாக்கியத்தை நாம் மரணிக்கும் காலம் வரை தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களை அழைத்து அவர்களுக்கான உபதேசங்களை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரைகளிலே நிகழ்த்துவதாக இருந்தாலும் அது போன்றதொரு வசனங்களை நினைவுபடுத்துவது மிக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு வசனமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. அதே நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி காட்டுகிறார். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்துவிட்டு நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாமல் நீங்கள் மரணிக்காதீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்பொழுது ஈமான் கொண்ட நிலையிலே நாம் வாழ்வதை விட, ஈமான் கொண்ட நிலையிலே நாம் திருமணம் முடித்து நமது பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்திலே நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வதை விட, நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே நாம் ஈமான் கொண்ட நிலையிலே ஒரு முஸ்லிமாக ஒரு முஃமினாக மரணிப்பது மிக மிக அவசியமானது. எத்தனையோ நபர்களுக்கு மரணம் வருகின்றது. அந்த மரண வேலை அவர்களுக்கு ஈமான் கொண்ட நிலையிலும் இருக்கின்றது. சில நபர்களுக்கு ஈமான் கொள்ளாத நிலையிலே ஒரு குஃப்ரான மரணமாகவும் அமைந்து விடுகின்றது. அப்பொழுது எத்தனையோ மரண செய்திகளை நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ மரண சம்பவங்களை பார்க்கிறோம், மரணத்தை கொண்டு எத்தனையோ படிப்பினை பெற்ற பயான்களை நாம் கேட்கின்றோம். என்றாலும் கூட நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக ஒன்று பதிய வேண்டும். நான் குஃப்ர் இல்லாத, ஷிர்க் இல்லாத, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஃமினாக எனது மரணம் அமைய வேண்டும் என்பதை நம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சமகாலகட்டத்திலே சில தினங்களுக்கு முன்பாக நாம் பார்த்த மரணம், லட்சக்கணக்கான மக்களால் அனுதாபத்தை ஏற்படுத்திய ஒரு மரணம். இந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையிலே அவர் மீது வைத்திருக்கக்கூடிய மக்களின் அன்பால், அந்த மக்கள் அன்பினால் அழுகிறார்கள், கதறுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தங்களது வருத்தத்தை அதிலே வெளிப்படுத்துகின்றார்கள். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், இந்த அம்மையாரின் மூலமாக ஆதாயம் பெற்றவர்கள்
அழுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் மூலமாக எந்த ஒரு ஆதாயத்தையும் பெறாத லட்சக்கணக்கான மக்கள் அழுகிறார்கள். அவங்களால எந்த லாபத்தையும் அவங்க பெறல, ஆனால் அழுகிறார்கள். அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பால் அழுகிறார்கள், தங்களது வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றார்கள், நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த லட்சக்கணக்கான மக்கள் இவருடைய மரணத்துக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும், இந்த மரணத்தினுடைய அடிப்படையிலே லட்சக்கணக்கான மக்கள் யாராவது ஒரு நபர், இறைவா இவரது பாவத்தை மன்னித்து விடு இறைவா, இவரது மன்னர் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிவிடு இறைவா என்று சொல்லி பிரார்த்தனை செய்தவர்கள் எத்தனை பேர்? யாரும் பிரார்த்தனை செய்திருக்க மாட்டார். ஏன்? அந்த பிரார்த்தனையை பற்றி அடிப்படையும் அவர்களுக்கு தெரியாது. யாரால், எந்த தலைவரால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்களோ அந்த தலைவரும் இதை சொல்லல. யார் இறந்தார்களோ அவர்களும் தங்களுக்கு பின்னால், என் மரணத்துக்கு பின்னால் நீங்கள் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க என்பதை சொல்லித்தரக்கூடிய அளவை அவரும் பெறவில்லை, அதை அவர்களுக்கு கற்றுத்தரவும் இல்லை. அப்ப இஸ்லாம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக யதார்த்தமாக சொல்லி தருகின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அழுவதன் மூலமாகவோ, கதறுவதன் மூலமாகவோ, புலம்புவதன் மூலமாகவோ இந்த இறந்த நபருடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறிவிட போகின்றதா? அப்போ ஒரு மனிதனுடைய நிலைமை தான், நம் மரணத்துக்கு பின்னால் எனக்காக என்னை சார்ந்தவர் என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையான ஒரு அறிவை நாம் பெற வேண்டும். அப்ப இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், யாரும் இப்படி ஒரு பிரார்த்தனை, இஸ்லாத்தை பற்றிய அடிப்படை அவர்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. யார்? லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை அந்த இஸ்லாத்தை தெரிந்திருந்து, அவரும் இஸ்லாத்தை அறிந்திருந்து அவர் இப்படி ஒரு பிரார்த்தனை, லட்சக்கணக்கான மக்கள் கூடி அந்த மக்கள் பிரார்த்தனை செய்தனர் சொன்னால், அந்த முன்னாள் முதலமைச்சருடைய அந்த மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை எவ்வளவு மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கும். ஒருவேளை அந்த அம்மையார் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு போதித்து, எந்த மக்கள் தன்னை நேசிக்கிறார்களோ அந்த மக்கள் இஸ்லாத்தை போதித்து, அந்த மக்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் வந்திருந்தால் அதனுடைய ராயல்ட்டி எப்படி இருக்கும்? நன்மையினுடைய ராயல்ட்டி யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த அடிப்படையிலே நாம் நமது ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய மாநில தலைவராக இருந்த 2004 நமது ஷேக் கமாலுத்தீன் மதனி அவர்கள் அந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக தாவாவை மிக அழகான முறையிலே, இஸ்லாத்தை மிக அற்புதமான முறையிலே எடுத்துரைத்திருக்கிறார்கள். நம் ஜமாத் சார்பாக, நமது ஜம்இய்யா சார்பாக மிக அற்புதமான முறையிலே அவர்களுக்கு அந்த இஸ்லாம் எத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதங்கள் எல்லாம் நீங்க சமகாலத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் பரவிடப்படுகிறது, எடுத்து பாருங்க. 2004 இந்த அம்மையாருக்கு இஸ்லாத்தை பற்றியே சொல்லப்பட்டிருக்கின்றது, எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜம்இய்யா சார்பா ஷேக் கமாலுத்தீன் மதனி அவர்களால் கைப்பட எழுதப்பட்ட அந்த கடிதம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. அப்போ அதை அவர்கள் படித்தார்களா, அது அந்த பெண்ணுடைய கவனத்துக்கு சென்றதா என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் நமது கடமையை நாம் செய்திருக்கிறோம். எத்தனை தலைவர்கள் போய் கொண்டு போய் சேர்த்தார்கள், எத்தனை இயக்கத்தின மக்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், சேர்த்திருந்தால் நன்மையானது. அப்ப இஸ்லாம் போய் சேருவதற்குண்டான சூழலை, எம்மால் முடிந்த முயற்சிகளை இந்த ஜம்இய்யா சார்பாக நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். என்றாலும் கூட அவர் இஸ்லாம் போய் சேராத ஒரு மரணம், இஸ்லாம் சென்றடையாத ஒரு மரணம், இஸ்லாம் சென்றடையாத இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய அனுதாபம் எந்த வகையிலும் பயன் தராது. இது எமக்கு ஏற்பட்டாலும் சரி, யாருக்கு ஏற்பட்டாலும் சரி என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது போன்ற சம்பவங்கள்லாம் ஏற்படும் பொழுது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துக்கு நாம் போயிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் ஏற்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையோடு எமது வாழ்க்கையை உரசி பார்ப்பதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நஜ்ஜாஷி மன்னர் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய, இன்றைக்கு எத்தியோப்பியா என்று சொல்லப்படக்கூடிய நஜ்ஜாஷியுடைய மன்னராக இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தின் மூலமாக இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தையும் அந்த தூதுத்துவத்தையும் அதனுடைய மறுமை வாழ்க்கையும் மிக ஆழமான கடிதத்தின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார். அதை படிக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர் இதனுடைய சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்கிறார். அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதரை பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எந்த சத்தியத்தை அவருக்கு அனுப்பி வைத்தார்களோ, எந்த சத்திய கொள்கை கடிதத்தின் மூலம் அவருக்கு கொண்டு போய் சேர்த்தார்களோ அது அவர் உள்ளத்திலே சென்றடைந்தது. இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் அவர் மரணித்தார். அந்த மரணித்தனுடைய செய்தி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை அழைத்து, எம் சகோதரர் நஜ்ஜாஷியுடைய மன்னர் அவர் இறந்திருக்கிறார், அவருக்காக நாம் ஜனாசா தொழுகை நடத்துவோம் என்று சொல்லி ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்துகின்றார்கள்? எந்த நஜ்ஜாஷியுடைய மன்னரை இதுவரைக்கும் பார்க்கலையோ, எந்த நஜ்ஜாஷியினுடைய மன்னர் இப்பொழுது இன்றைக்கு அந்த இடத்துல இல்லையோ அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி, அவருடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி, அவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்புக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார். இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுடைய மரணத்திலே கண்ணீர் விடுவதை விட, ஒரு மனிதனுடைய மரணத்தை நினைத்து வருந்துவதை விட
அவனது மரணத்துக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. இந்த சகோதரத்துவத்தை இஸ்லாம் மிக ஆணித்தரமாக எமக்கு சொல்லித் தருகின்றது. அது யாராக இருந்தாலும் சரி, ஹபஷியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிலாலாக இருந்தாலும் சரி, அல்லது ரோமாபுரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சல்மானாக இருந்தாலும் சரி, அல்லது ரோமிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுஹைபுல் ரோமாக இருக்கட்டும், அல்லது மற்ற ஏனைய நாடுகளிலிருந்து ஏனைய மொழி பேசக்கூடிய ஏனைய கலாச்சாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஏனைய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த சகோதரத்துவம் என்ன? இவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நாம் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இவர்களுடைய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய, இவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் பிரார்த்திக்கக்கூடிய அந்த இறுதிச் சடங்கை சரியாக இறைவனுக்கு பொருத்தமான முறையில் அமைந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்ப நம்ம இந்த நஜ்ஜாஷுடைய மன்னருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் நேரடியாக பார்க்காத அந்த நஜ்ஜாஷுடைய மன்னருக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், அவருடைய கபர் வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும். நாமும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஒன்றை உணர வேண்டும், எம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சரியான முறையில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தோமா என்கிற சிந்தனை மிக ஆழமாக நாம் ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒவ்வொரு மன்னர்களுமே ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் இறக்குறாங்க. இறக்கப்படும் பொழுது அந்த மக்கள் அழுவதும் அந்த மக்கள் கண்ணீர் விடுவதும் இயல்பானதான். அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவது இயல்பானதான். துக்கத்துக்கு அடுத்து என்ன செய்யணும், துக்கத்துக்கு அடுத்து என்ன தேவை என்பதை சொல்லக்கூடியதான் மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு வாழும் பொழுது உனது கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சகோதரத்துவம் என்ன, அவர் மரணத்திற்கு பின்னால் நீங்க செய்ய வேண்டிய சகோதரத்துவம் என்ன என்பதை, இந்த அற்புதமான ஒரு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முகம் தெரியாத ஒரு நபருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால், அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்பதற்காக என்று சொன்னால், கண் முன்னால் பழகக்கூடிய அன்றாடம் சந்திக்கக்கூடிய அந்த சகோதரனுக்காக மரணத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய அந்த பங்களிப்பு என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இருக்கின்றதே நமக்கு இலவசமாக கிடைத்த இஸ்லாம். எந்த கஷ்டமும் படாமல், எதையும் நம்ம கேட்கல, இந்த இஸ்லாம் எனக்கு வேண்டும் சொல்லி நம்ம கேட்கல, கேட்காமலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இஸ்லாம். ஆனால் இந்த இஸ்லாத்தை நபிமார்கள் வரமாக கேட்டார்கள். நபிமார்கள் இந்த இஸ்லாத்தினை கேட்டார்கள். இந்த இஸ்லாம் யாருக்கெல்லாம் சென்றடையில தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கிடைக்காத இஸ்லாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கிடைக்காத இஸ்லாம், ஃபிரௌனுக்கு கிடைக்காத இஸ்லாம், ஹாமானுக்கு கிடைக்காத இஸ்லாம், காரூனுக்கு கிடைக்காத இஸ்லாம், அபூஜஹலுக்கு கிடைக்காத இஸ்லாம், அல்லாஹ்வின் தூதருடைய தாய்க்கும் தந்தைக்கும் தந்தையுடைய அந்தஸ்தில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்த அபூ தாலிபுக்கு கிடைக்காத இஸ்லாம். இப்படி எண்ணிலடங்கா இஸ்லாத்துக்கு மிக அருகாமையிலே நேர்வழி பெற்றவர்களுடைய மிக அருகாமையிலே வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்காத அந்த நேர்வழியை, அந்த சத்தியத்தை எந்தெந்த நல்ல மக்கள் எல்லாம் இதை வரமாக கேட்டார்களோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொடக்கம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொடக்கம், இன்னும் ஏனைய நல்லடியார்கள் என்று குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஹுதுர் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும் என்று நல்லடியார் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இம்ரானுடைய குடும்பத்தார்கள் இருக்கட்டும், இவர்களுக்கு கிடைத்த நேர்வழியை, சத்தியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்காக நம்ம எந்த விலையுமே நம்ம கொடுக்கல. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய வாழ்ந்த எல்லா நபிமார்களும் இதற்கான விலையை கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த ஒரு தலைவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, உனது மனித சமூகத்திற்கு உண்மை தலைவனாக ஆக்குறோம் என்று சொல்லும் பொழுது, ஒமெந்துரியத்தி ரப்பனா, இறைவா என் சந்ததிக்கும் அப்படி ஒரு வாக்கியத்தை கொடுங்க கேட்டாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையுமே என் சந்ததிக்கும் இப்படி வாக்கியத்தை கொடு. நாம் யோசிக்கிறோமா? நாம் பெற்ற நேர்வழி எம்மோடு முடிந்துவிட வேண்டும் என்கிற சிந்தனையில தான் எமது பிரார்த்தனைகளும் எமது அடுத்தடுத்த கட்டங்களும் அமைகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? எனக்கு கிடைத்த இந்த உயர்ந்த மார்க்கத்தை, இந்த உன்னத கொள்கையை என் சந்ததிக்கும் கொடு இறைவா என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. எங்கெங்க சந்தர்ப்பங்களில் எப்பப்பெல்லாம் எல்லா ரப்பி ரப்பி இன்னி முகீமஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துவர்களாக்கு வமின் துர்ரியத்தி ரப்பனா, என் சந்ததிகளும் அப்படியாக்கு. தொழுகை நிலைநாட்டு கேட்கும்போது என் சந்ததியிலும் அப்படியாக்கு. எனக்கு அல்லாஹ் உனக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க, என் சந்ததிகளுக்கும் அப்படியாக்கு. இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்வதுதான் என் சந்ததிகளுக்கு சிறப்பானது. வாழையடி வாழையா என் சந்ததி இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயில் கேட்கின்றார்கள், எனக்கு பின்னர் நீங்கள் யாரை வணக்கத்துக்குரியவனாக எடுத்துக்கிறீங்க கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி கட்டத்தில் கேட்கிறாங்க, நான் இருக்கும்போது அல்லாஹ் வணங்குறீங்க, நான் இருக்கும்போது ஷிர்க் வைக்காம இருந்தீங்க, எனக்கு பின்னால் யாரப்பா நீங்க வணங்க போறீங்க? எனக்கு பின்னாடி என் சொத்தை நான் எப்படிப்பா பிரிச்சுக்கிற போறீங்கன்னு கேட்கல. எனக்கு பின்னால் யாரை நீங்க வணங்க போகிறீர்கள்? இதுதான் சிறந்த அவர்கள் விட்டு சென்ற சொத்து. எனக்கு பின்னால் யாரை வணங்க, நமது கவலை மரண தருவாயில் அப்படிப்பட்ட ஒரு கவலையாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிறான், தவஃபனி முஸ்லிமீன வ அல்ஹிக்னி மினஸ் ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக வர்ணிக்க செய், என்னை நல்லோர்களோடு என்னை சேர்த்து வை.
அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அந்த துஆவுல சூரத்துல் யூசுஃப்ல கடைசியில பாருங்க, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், எனக்கு கல்வியை கொடுத்தாய், எனக்கு கடவுளுடைய விளக்கத்தை கொடுத்தாய் இறைவா. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது, எனக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தது, எனக்கு கடவுளுடைய விளக்கத்தை கொடுத்திய, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. தவஃபனி முஸ்லிமீன், என்னை முஸ்லிம்களோட என்னை மரணிக்க செய், என்னை முஸ்லிமா இருக்கக்கூடிய நிலையில என்னை மரணிக்க செய், வல்ஹக்னி மினஸ் சாலிஹீன், என்னை நல்லவர்களோட சேர்த்து விடு என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ நமது பிரார்த்தனை, நமது சிந்தனை எப்படி இருக்கின்றது? நாம் இஸ்லாமிய அடிப்படையில் இன்றைக்கு வாழ்கின்றோம். இஸ்லாம் முஸ்லீமா இருப்பதனால இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம். எமது பிள்ளைகள் எத்தனை பேர் இன்னைக்கு ஜும்மா தொழுகை தொழுகிறாங்க? எமது பிள்ளைகள் இந்த நிமிடத்தில் நாம் ஜும்மா தொழுது கொண்டிருக்கிறோம். சடவாத இந்த உலகத்துக்காக நாம் கற்பதற்காக நாம் விட்டிருக்குமே பிள்ளைகளை கல்வி கேட்க வேண்டி எத்தனை பிள்ளைகள் இன்றைய ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள்? இப்ப நம்ம சந்ததி விடுங்க, நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் முஸ்லீமா இருக்கிறோம், எமது பிள்ளைகள் காஃபிராக இருக்கக்கூடிய நிலையில நமக்கு கல்வி வேணும் விட்டுருக்கிறோம். எத்தனை நபர்கள் இஸ்லாமிய சூழலே என் பிள்ளைக்கு கல்வி கிடைத்தாலும் சரி ஜும்மாவும் கிடைக்க வேண்டும் என்கிற சூழலை எழுப்பி விட்டுருக்கிறோம். யோசித்து பார்க்க அன்பிருக்கிறீர்களே, எம் சந்ததிகளை நாம் எந்த நிலையில் நாம் விட்டு செல்கிறோம்? எமது இறுதி தருணத்திலே எமது பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை விலையாக கொடுத்துதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இது கேட்டு பெற்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்த அந்த நேர்வழியை தக்க வைத்தார்கள். சுஹைப் இப்னு ரூம் தக்க வைத்தார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், இந்த சஹாபாக்கள் எல்லாம் கிடைத்த அந்த நேர்வழியை தக்க வைத்தார்கள். நமக்கு என்ன நினைக்கிறோம்? நமக்கு கிடைச்ச நேர்வழி நம்மளோட முடிகிற மாதிரி நம்ம செயல்பாடுகள் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. நமது ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்தோம்னு சொன்னால் எம்மோடு இந்த நேர்வழி நம்மளோடு முடிஞ்சு போயிடும் என்கிற நிலைமைக்கு தான் எமது செயல்பாடுகள் நமக்கு அமைந்து விடுகின்றது. நம் அருமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். நம்ம எப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு நான் கவனிக்கிறோம். சில நபர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான், அவனோட அந்தஸ்தை உயர்த்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே அந்த மனிதன் கேட்பான், இந்த அந்தஸ்தை இறைவனுக்கு கொடுக்கிறாயே, இதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது, இதுக்கு தகுதி பெற்றவன் நான் கிடையாது இறைவா என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இது எதற்காக நான் உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? உன் பிள்ளைகள் கேட்ட பிரார்த்தனை மூலமா நான் கொடுத்திருக்கிறேன். உன் பிள்ளைகள் உனக்கு கேட்டிருக்கக்கூடிய பிரார்த்தனையின் வாயிலாக கிடைத்தது, உன்னால கிடைச்சது கிடையாது. அப்ப நாம் நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோமோ, எப்படி ஏன் குறைந்தபட்சம் நாம் மரணத்துக்கு பின்னால் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என் பெற்றோர் என் மீது இரக்கம் காட்டியது போல் என்னுடைய பெற்றோருக்கு நீ இரக்கம் காட்டின்னு சொல்லி கேட்கிறோமே, அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக குறைஞ்சபட்சம் நாம் உருவாக்குகின்றோமா? தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்குகின்றோமா? ஈமானி உரத்தோடு தான் எமது பிள்ளைகளை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறோமா? அல்லது ஈமானை விட்டு விலகக்கூடிய, ஈமானை சதைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறோமா? இன்னைக்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோம், செல்போனு, கேமாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும் எடுத்து கொடுக்கிறோம். எமது என் பிள்ளை என் செல்போன்ல போட்டிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அப்படியே ஓப்பன் பண்ணி ஈஸியா உள்ள போயிடுவான், பெருமையாக சொல்கிறோம். என் பிள்ளை எல்லா கேமும் அவனே டவுன்லோட் பண்ணிடுவான். இது நாம் பெருமையாக பேச வேண்டிய விஷயமா? இதனால எவ்வளவு பெரிய உலக ரீதியா மார்க்க அடிப்படையில் பாதிப்பு இருக்கின்றது தெரியும் நமக்கு. இதனால அவன் தொழுகை கெடுது, இதனால அவனோட மார்க்க விஷயங்கள் அனைத்து ஆர்வங்களும் அவனுக்கு குறையுது என்பதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உலக ரீதியா தீர்வு என்ன தெரியுமா? உலகத்தில் நம்ம செல்போன்ல ரொம்ப உயர்ந்தரமான செல்போன் நம்ம சொல்லுவோம், ஐபோன், ஆப்பிள் ஐபோன். அதனுடைய நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து விட்டான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எனது பிள்ளைகள் விளையாட்டுக்காகவோ அல்லது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவோ எதற்காகவும் எனது செல்போனை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இந்த போன் தான் ஹைலி செக்யூர், அதாவது அதிகமான பாதுகாப்பு. எந்த கதிர்வீச்சுகளை மற்ற ஏனைய செல்போன்களை விட கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைந்த போன் சொல்லப்படுது. உயர்தரமான உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போன். அந்த போனுடைய நிறுவனர் சொல்றான், என் பிள்ளைக்கு விளையாட்டு கூட என் பிள்ளைக்கு நான் போனை கொடுக்க மாட்டேன். விளையாட்டுக்கு கூட அவங்க அறிவு வளர்த்துக்கிறது கேட்டா கூட என் போனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த போனினால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளுடைய விளைவு என் பிள்ளையினுடைய உடலையும் அறிவையும் எப்படி தாக்கும் என்பது எனக்கு தெரியும், தயாரிக்கக்கூடிய எனக்கு தெரியும். அதனால என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நாம பெருமை, நம்மள்ட்ட என்ன பெருமை? என் பிள்ளை பாஸ்போர்ட்டை போட்டு ஓப்பன் ஆகுது, எந்த டைம் நெட்ல தான் இருக்கிறான். இது பெருமையா பேசக்கூடிய விஷயமா? எந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவை விட்டும் ஒரு பக்கம் நாம் கல்வி சேர்த்த ஒரு நிலை தவறான நிலையாக இருக்கின்றது. கல்வி சேர்க்கிறோம், உயர்தரமான ஆங்கிலத்தை பேச வேண்டும், உயர்தரமான கல்வியை கற்க வேண்டும், சடவாத உலகத்திலே அவன் முன்னேறிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜும்மாவை பாழாக்கிறோம். நாளைக்கே நோய்த்தோம், இன்னைக்கு நம்ம துஹருடைய தொழுகை இந்த நேரத்தில் நம்ம தொழுதிருப்போம், என் பிள்ளை தொழுகாது. என் பிள்ளையோ உங்கள் பிள்ளையோ தொழுகை நிறைவேற்றாத பிள்ளையாகத்தான் ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை எடுத்து பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை எடுத்து பாருங்க.
யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை இருப்பார்கள், எனது முடிவு எப்படி இருக்க வேண்டும், எனது சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கவலையை அந்த உத்தமர்கள் ஏற்படுத்தினார்கள், உள்ளத்தில் அந்த கவலையை வைத்தார்கள். நாம் எப்படிப்பட்ட கவலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எமது அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தோம்? ஒரு ஜனாசா தொழக்கூடிய பிள்ளையா என் பிள்ளை உருவாகுமா? நான் மௌத்தா போயிட்டா எனக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சரியாக செய்து எனக்கு ஜனாசா தொழக்கூடிய பிள்ளைகளா இருக்குமா? ஒரு உயர்ந்த உண்மையில் நடந்த சம்பவத்தை கேளுங்க. ஒரு உயர்ந்த செல்வ செழிப்பில் இருந்த ஒரு மனிதர் தனது ஒரே மகனை இங்கெல்லாம் படிக்க வைக்க கூடாது, உயர்தரமான ஒரு மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டருக்கு படிக்க வைக்கிறார். அதே நிறைய மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் அவர் மருத்துவராக பணிபுரிய வேண்டும் என்று சொல்லி பணிபுரிகிறார். அவர் அப்படி நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல அவர் நினைச்சது மாதிரி மகன் அப்படி ஆக்கிட்டார், மௌத்தா போயிட்டார். மகன் ஜனாசாவுக்கு வந்தார். இறுதிச் சடங்குலாம் நடந்து கொண்டிருக்குது. என்ன செய்யாது, ஜனாசா தொழுகைக்கு ஆயத்தமாகும் பொழுது அந்த மௌலவி அழைக்கிறார், நீங்களே உங்க வாப்பாவுக்கு நீங்க தொழு வைங்க, உங்க வாப்பாவுக்கு நீங்க தொழு வைக்கிறது தான் சிறப்பானது என்று சொல்லும் பொழுது அவர் வேகமா அந்த மௌலவியுடைய காதலும் சொல்றாரு, தயவு செஞ்சு என்னை அதில் அனுப்பாதீங்க, எனக்கு ஒத்துமொட்டமா எனக்கு 5 வேளை தொழுகை எனக்கு தொழுவ தெரியாது, ஜனாசா தொழுகையில எனக்கு என்கிட்ட போய் கேட்குறீங்களே விட்டுருங்க, நீங்களே தொழுவ வச்சிருங்கன்னு சொல்றாரு. அன்பிற்கினியவர்களே, இப்ப இந்த குறை இவத்தை இல்லை, இந்த மகன்கிட்ட குறைங்கிறத விட அந்த தந்தை இருக்கிறாரு, உயர்தரமான கல்வியை கொடுக்க வேண்டும், உயர்தரமான படிப்பு படிக்க வேண்டும், உயர்தரமான நிறுவனத்தில் என் பிள்ளை வேலை செய்ய வேண்டும் என்று கவலைப்பட்ட அந்த தந்தை என் பிள்ளை என் மரணத்துக்கு பின்னால் எனக்கு ஜனாசா தொழுக வைக்கக்கூடிய கல்வியை நான் கொடுக்காம மௌத்தா போனாரு. இது அவருடைய தவறு. இந்த தவறை நாம் எத்தனை நபர்கள் நாம் இந்த தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இந்த பிழை நீடிக்குமானால் நாம் உம்மத்தே முஹம்மதுடைய உம்மத் என்று சொல்வதிலே என்ன நியாயம் இருக்கின்றது? உம்மத்தே இப்ராஹிமுடைய உம்மத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் என்ன அடிப்படை இருக்கின்றது? என் இஸ்லாத்தை, எனது ஈமானை எனது சந்ததியோடு முழுவதுமாக மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை நான் செய்து கொண்டு ஒரு பக்கம் நான் உம்மத்தே நான் முஹம்மதுடைய உம்மத் என்று சொல்வதிலே எந்த அளவுக்கு நியாயங்கள் இருக்கின்றது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இருக்கிறீர்களே, எனது மரணத்துக்கு பின்னால் என் பிள்ளை என்னுடைய ஜனாசா தொழுகை நானே முன்னின்று நடத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, என்னை மரண படுக்கையில வைத்ததுக்கு பிறகும் கூட எனது கபருடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய பிள்ளையாக என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதுதான் நான் மரணம் சம்பந்தமாகவும் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மரண செய்திகள் நாம் கேட்கின்றோம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மரணம் சம்பந்தமான சம்பவங்களை நாம் கேட்கின்றோம். கேட்கக்கூடிய நாம் இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளும் இதிலிருந்து பெறக்கூடிய பாடங்களும் எமது வாழ்க்கையில் எதை சொல்லித் தருகின்ற என்று சொன்னால், நாம் எனது மரணத்துக்கு பின்னால் என்னை சுத்தி ஒரு அழக்கூடிய என்னுடைய இழப்பை நினைத்து ஒரு கதறக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குவதை விட எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை, அதுதான் எனக்கு சிறந்த வாழ்க்கை. எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபிமானம், மிகப்பெரிய ஒரு சொத்து. நான் கபருக்கு சென்றதுக்கு பிறகு நான் வெறுங்கையோடு தான் நான் செல்ல போகிறேன். நான் எதையும் எடுத்து செல்லவில்லை. கோடான கோடி சம்பாதித்தவனாக இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி, நான் வெறுங்கையோடு தான் அந்த கபருக்கு நான் போக போகின்றேன். அப்படியே எதையும் நான் எடுத்துச் சென்றால் கூட அதன் மூலமாக எனக்கு எந்த பிரயோஜனங்களும் இருக்க போவதில்லை. நான் எடுத்துச் செல்வது எனக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஏன் எனது பிள்ளை எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நான் மரணத்தின் மூலமாக பெறக்கூடிய படிப்பினை. இந்த மரணம் என்கிற நிலையை நம்மள எல்லா நபர்களும் அடையத்தான் போகின்றோம். அடையும் பொழுது நாம் எத்தனை நபர்களை அப்படி நாம் உருவாக்கணும்? அப்படி ஒரு இல்மை தேடக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய அவசரமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் இந்த சமூகத்தோடு அழிந்து போகக்கூடிய இல்லது இந்த இஸ்லாம் இந்த சந்ததியோடு மடிந்து போகக்கூடிய ஒரு சூழல்களை ஒரு காலகட்டத்திலும் நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது. முஸ்லிமீன், என்னை முஸ்லிமாக என்னை மரணிக்க செய், என்னை சாலிஹான மக்களோடு என்னை சேர்த்து என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை போன்று நாம் முஸ்லிமாக மரணித்து நல்லோர்களோடு என்னை சேர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அலல் முர்ஸலீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள், அந்த மரணத்துக்கு பின்னால் எமது வாழ்க்கைகள் எப்படி அமைய வேண்டும் என்கிற சிந்தனைகளை நாம் முடிந்த அளவு நாம் முந்தைய உரையெல்லாம் தெரிந்தோம். நாம் எமது வீடுகளை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? எமது வீடுகள் இபாதத்தோடு நிரப்பப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கின்றதா, அல்லது எமது வீடுகள் ஷைத்தான்களை நடுவில் வைத்துக் கொண்டு
ஷைத்தானை விளையாடக்கூடிய ஒரு வீடுகளாக எமது வீடுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஏன்னா சூழல்களை வைத்து தான் பிள்ளைகள் வளரக்கூடிய நிலைமைகள் மாறுகின்றது. சூழல்களை நாம் எப்படி மாற்றுகின்றோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, அரபு நாடுகளில் நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்கள். ஒரு வகுப்பிலே ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் எப்படி இங்கே படித்ததுக்கு பிறகு நீங்கள் என்னவா ஆக போகிறீர்கள் சொல்லி ஆசிரியர் கேட்கிறார். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறான். நான் டாக்டராக போகிறேன், நான் இன்ஜினியராக போகிறேன், நான் வக்கீலாக போகிறேன் என்று சொல்லி பல்வேறு விதமான பதிலை கூறுகிறான். அதில் ஒரு மாணவன் கொடுக்கக்கூடிய பதிலை பாருங்கள். நான் சஹாபியாக ஆக போகிறேன் என்று பதிலை கொடுத்தான். நான் சஹாபியாக ஆக போகிறேன் என்று சொன்னான். சஹாபியாக ஆக போறேன்னு சொன்னேன். அந்த ஆசிரியர் உணர்கிறார், இது சாதாரணமாக ஏதோ டாக்டராக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லி சொன்னது மாதிரியான வார்த்தை கிடையாது. இது அடிமனதுல ஆழமாக பதியப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை உணர்ந்து அவர் கேட்கிறார், தம்பி நீ சஹாபி ஆகணும் என்று சொல்கிறாயே, சஹாபினா என்ன எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த மாணவர் சொல்கிறார், சஹாபி என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அல்லாஹ்வின் தூதரை சந்தித்தவர்கள், இவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் மேலோங்குவதற்காக தனது வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்தார்கள். உடலாலும் பொருளாலும் பல்வேறு விதமான தியாகங்களை செய்தார்கள், மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்தார்கள். ஆகவே இவர்களை போன்றுதான் என் வாழ்க்கை அமைய வேண்டும், எனது இறுதி முடிவும் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ அவர் கேட்கிறார், ஆசிரியர் கேட்கிறார், உனக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா? இப்படி உனக்கு சிந்தனை ஒரு ஆழமா விதைத்ததுக்கு காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கும் பொழுது காரணம் இருக்கு. அவர் சொல்றார், காரணம் இருக்கின்றது. இந்த சிந்தனை ஏற்பட்டது காரணம் என் தாய் தான். இந்த சிந்தனை ஏற்பட்டது காரணம் என் தாய் தான். ஏன் தெரியுமா? தினமும் தூங்க செல்லும் பொழுது என் தாய் ஏதாவது ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை எனக்கு சொல்லிக் கொடுத்துத்தான் என்னை தூங்க வைப்பார். ஏதாவது சஹாபியின் வரலாற்றை சொல்லிக் கொடுத்துதான் என்னை எனது தாய் தூங்க வைப்பார்கள். அதனால்தான் அந்த 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 உள்ளத்திலே அது பதிந்த அந்த வேட்கை தான் என் உள்ளத்தை மாத்துச்சு. நான் அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், சஹாபியை போன்று எனது வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை என் உள்ளத்தை ஆழமாக பதிந்தது. அதனால்தான் நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறேன், எனது வாழ்க்கை சஹாபியை போன்றுதான் என் முடிவும் என் வாழும் எனக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவர் பதில் கூறுகிறார் என்கிற செய்தியை பார்க்க முடியும். அன்பிற்கினியவர்களே, நாம் எதை விதைக்கிறோம், நாம் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? இரவு தூங்க போகும் பொழுது என் பிள்ளையினுடைய கையில ரிமோட்டும் செல்போனும் இருந்தது என்று சொன்னார். நான் எந்த தாய் அவனுக்கு இந்த மாதிரியான நற்போதனையை போதிக்க வேண்டுமே, அந்த தாய் நாடகத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். அவனது சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் சொல்லி கண்காணிக்கக்கூடிய ஒரு தந்தை வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் மூழ்கி கொண்டிருந்தார். அன்றைக்கு நிறைய பேருடைய இரவு தூக்கத்துக்கு செல்வது 12 மணி 1 மணிக்கு மேலதான். இரவுகளில் கண்வெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக என் சமூகம் இருக்கின்றது. இரவு நேரம் பகல் மாதிரி இருக்குது. அப்ப இரவு நேரத்தில் இப்படி கவனம் எடுத்த ஒரு தாயாக எமது வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றதா? சிந்தித்து பார்க்கின்றீர்களே. நாம் ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு எதிர்கால சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது எனது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். இன்னைக்கு வீடுகள் நாடகங்களாலும் சினிமாக்களாலும் புதுப்படம் என்ன வந்திருக்கின்றது என்று சொல்லி தேடி சீடிக்களை போட்டு பார்க்க போடக்கூடிய, காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வை ஒரு இஸ்லாமிய சமூகத்திலே குடும்பத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. குர்ஆன் ஓதப்படக்கூடிய சப்தங்கள் இல்லை, முன்ன ஒவ்வொருயான வணக்கங்கள் சொல்லப்படக்கூடிய வில்லங்களாக எமது வீடுகள் இல்லை. வலா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களது வீடுகளை நீங்கள் கபர்களாக மாற்றி விடாதீர்கள் சொன்னாங்க. எமது வீடுகளை கபர்களாக மாறுவது குர்ஆன் ஓதப்படாமல் இருப்பதும், தொழுகைகள் நடத்தப்படாமல் இருப்பதும், மார்க்கம் சம்பந்தமான சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதும் தான் கபர்களை போன்றது. எமது வீடுகளை கபர்களை போன்று ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இந்த எச்சரிக்கைக்கு நாம் பயப்படாமல் எமது சூழல்களை நாம் மோசமாக நாம் அமைத்துக் கொண்டு வைத்திருந்தோம் என்று சொன்னார். ஒரு பக்கம் வெளியில சென்றாலும் அவனது கல்வியில் அவனுக்கு ஏகத்துவத்தையோ அவனுக்கு தெளிவான அகீதாவையோ போதிக்காத ஒரு கல்வி. மற்றொரு பக்கம் எமது வீடாவது அப்படி இருக்குன்னு பார்த்தா எமது வீட்டிலையும் அப்படி ஒரு சூழல் இல்லை. எப்படி அமையும்? மரண தருவாயிலே எமது ஜனாசா தொழுகைக்காக வேண்டி வந்து நிற்கக்கூடிய ஒரு மகனா என் மகன் இருப்பானா? யோசித்து பார்க்கின்றீர்களே. நாம் எந்த மாதிரியான நவீன யுகத்தை நோக்கி நாம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினுடைய உச்சாணி கொம்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது நிலைமை எப்படி இருக்கின்றது, நமது சூழல் எப்படி அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கணக்கில் எடுக்காமல் இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை நாம் ஆராய்ந்து படித்து தெரிந்து பரப்புகின்றோம், கேட்கின்றோம், கேட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் எனது பிள்ளையினுடைய சிந்தனை எப்படி போய்கிட்டு, அவன் எதை பார்த்து கொண்டிருக்கிறான், எதை படித்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு செல்போன் கையில கொடுத்து அவன் தனிமையில உட்கார்ந்து என்னென்ன முசீபத்தையோ பிடிச்சி உள்ள பிடிச்சி வாங்குறான்.
எதையோ அவன் பார்க்கின்றான். அதை பற்றிய கவலை இல்லாமல் சிந்தனை இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு மோசமான ஒரு எதிர் விளைவுகளை எமது மரணத்துக்கு முன்னால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஒருவனுடைய மரணத்துக்கு பின்னால் நாம் ஆழமாக தெரிந்து கொண்டுதான் ஒருவனுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு பின்னால் வரக்கூடிய மிக அடிப்படையானது அவன் மரணத்துக்கு பின்னாலும் கூட அவன் கணக்கிலே நன்மையை சேர்க்கக்கூடியது அவனது சாலிஹான வலதுன் சாலிஹன் சாலிஹான ஒரு பிள்ளை அவனுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக அவன் கணக்கிலே நன்மைகள் போய் சேரும். அதே நேரத்திலே அவன் செய்த அவன் கற்ற பயன் தரக்கூடிய கல்வி, அந்த கல்வியின் வாயிலாக மக்களுக்கு போதித்தது, அதன் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அவன் ஏற்படுத்தியிருந்தால் அவன் மரணத்துக்கு பின்னாலும் அவனுக்கு சிறந்த உயர்வுகளை அவனுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான அறத்தை நிலையான தர்மத்தை அவன் செய்தான் என்று சொன்னால் அவன் மரணத்துக்கு பின்னாலும் அது நன்மையாக மாறும். அப்ப நமக்கு நிலையான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு ஸ்கூலை கட்டி கொடுக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய ஒரு மரத்தையோ ஒரு கிணறையோ நாம் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வசதி இருந்து நாம் அதை செய்தோம் என்று சொன்னால் என் மரணத்துக்கு பின்னால் அந்த அந்த எதை நாம் கட்டி கொடுத்தோமோ எதை நாம் விட்டு சென்றோமோ அதன் மூலம் பயன்பெறுவதன் மூலமாக எமக்கும் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். நாம் நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு இல்மை நாம் கற்று அந்த கற்ற கல்வியின் மூலமாக 4 நபருக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள் சொன்னால் செயல்படுத்தக்கூடிய உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் எமக்கும் அந்த நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சாலிஹான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அல்லாஹ் எமது அந்தஸ்துகளை உயர்த்துவான். அந்த அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அந்த சிறப்பு அம்சத்தை இதன் மூலமாக மட்டும்தான் பெற முடியும். எமது பிள்ளைகளை நாம் சரியான முறையில் உருவாக்குவது எம்மிலிருந்து துவங்க வேண்டும். எனது மாற்றத்தை எனது பிள்ளை என்றிருந்த பார்ப்பான். என்ற சரியான மாற்றங்கள் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லிவிட்டு போகக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் மாற வேண்டும். நாம் சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும். நான் உபரியான வணக்கங்கள் என் வீடுகளிலிருந்து நிறைவேற்றப்படக்கூடிய வீடுகளாக என் வீடுகள் மாற்றப்பட வேண்டும். காலையிலே குர்ஆன் ஓதப்படக்கூடிய சப்தங்கள் எமது வீடுகளிலிருந்து வரணும். எமது வீடுகளை மாலையில மக்ரிப் தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்கள் ஓதக்கூடிய நிலைகள் எமது வீடுகளில் ஏற்பட வேண்டும். இபாதத்துகளிலே மார்க்க விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடிய மார்க்க கல்வி பயிலகங்களிலே ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் எமது வீடுகளில் ஏற்பட வேண்டும். இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை நிச்சயமாக இந்த வீடுகளிலிருந்து நாம் மாற்றத்தை துவங்கிறோம் என்று சொன்னால் அந்த மாற்றம் எதிர்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த ஒரு நிலை ஏற்படுத்தும். இதைத்தான் நபிமார்கள் கேட்டார். எல்லா நபிமார்களும் இதைத்தான் கேட்டார். எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேர்வழியை எங்களுக்கு சந்ததிகளுக்கு கொடு, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேர்வழி எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சத்திய பாதை எங்களுக்கு சந்ததிகளுக்கும் கூடு என்று சொல்லி தான் கேட்டார். நாம் ஒரு நாளைக்கு கேட்கிறோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி 18 தடவைக்கு மேலாக நாம் கேட்கின்றோம். 5 கால தொழுகை தொழக்கூடிய நபராக ஒரு நாளைக்கு 18 தடவைக்கு மேலாக நம்ம கேட்கிறோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், என்னை நேரான வழியில் நடத்துகிறவா என்று கேட்கிறோம். அந்த நேரான வழியில் நடத்தக்கூடியதாக நாம் கேட்கக்கூடிய நாம் அந்த வழியில் நடத்தக்கூடிய அந்த வழிகாட்டுதலை எமது பிள்ளைகளுக்கு நாம் காட்டி கொடுத்தோமா, அந்த வழிகாட்டுதலை நாம் செய்து கொடுத்தோமா என்கிற சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை முறைகளை வாழக்கூடியவர்களாகத்தான் சஹாபிய சமுதாயத்தினர் இருந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு எமது வாழ்க்கையில் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வரலாற்றினை படித்திருப்போம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தை வாழ்ந்த ஒரு உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கும் பொழுது ஹபீப் பின் ஸைதுடைய வாழ்க்கையை பார்த்திருப்போம். அந்த ஹபீப் பின் ஸைதுடைய தாயர் உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடியவர், முஸைபா பின் காப் என்று சொல்லக்கூடிய உம்மு அம்மாரா அவர்கள் அந்த ஹபீப் பின் ஸைதை வளர்த்தெடுக்கிறார்கள். ஒரு சிறந்த ஒரு வீரனாக வளர்த்தெடுக்கிறார்கள். முஸைலமா என்று சொல்லக்கூடிய நுபுவத்திலே தனது பங்கு கேட்கக்கூடிய ஒருவனுக்கு கடிதத்தை கொடுப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபி ஹபீப் பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி இடத்தை கொடுத்து அனுப்புறாங்க. கடிதத்தை வாங்கிவிட்டு அந்த முஸைலமா என்று சொல்லக்கூடியவன் கேட்கிறான், முஹம்மது யார் என்று கேட்கிறான். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். ஹபீப் பின் ஸைத் சொல்கின்றார், நான் யார், எனக்கு காது கேட்காதுங்கிறார். மீண்டும் ஒரு முறை கேட்கிறார், முஹம்மது யார், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். நான் யார், எனக்கு காது கேட்காதுங்கிறார். மீண்டும் ஒரு முறை கேட்கிறார், முஹம்மது யார், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். நான் யார், எனக்கு காது கேட்காது. தன்னை நபி என்று வாதிப்பதற்காக, தன்னை நபி என்று நிரூபிப்பதற்காக ஹபீப் பின் ஸைத் வாயிலிருந்து வார்த்தை எதிர்பார்க்கிறான். ஹபீப் பின் ஸைத் காது கேட்காது என்று சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு. இறுதியாக ஹபீப் பின் ஸைதை அவன் கண்டதுண்டமாக வெட்டுகின்றான். கண்டதுண்டமாக ஒவ்வொரு முறை வெட்டப்படும் பொழுதும் கேட்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரையும் தூதர் என்று சொல்லவில்லை. கண்டதுண்டமா வெட்டப்பட்டாச்சு. இந்த செய்தியை எடுத்துட்டு போறாங்க. இது முக்கியமானது. இந்த செய்தியை நாம் கேட்டிருப்போம். ஹபீப் பின் ஸைதுடைய வரலாற்றை நாம் அதிகமாக படித்திருப்போம். இந்த செய்தியை நுசைபாவின் காபிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. முஸைலமா
உங்களது மகனை மிக கொடூரமான முறையில் தாக்கி கொண்டு விட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த நுசைபா பின் கஅப் அவர் தாயார் என்ன சொல்றாங்க தெரியுமா? அலிஹாதா வதஅத், என் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்ததெல்லாம் இதற்காகத்தான், என் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தது இதற்காகத்தான், இஸ்லாம் மேலோங்குவதற்காகவும் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காகவும் இஸ்லாத்தை தலைநிமிர வைப்பதற்காக தான் எனது பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அந்த தாய் கண்ணீரோடு பதில் கூறுகிறார் என்று சொன்னார். இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக இவரது பிள்ளைகளை சிறுபிராயத்திலிருந்தே ஹபீப் பின் ஸைத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு ஆள் சேர்க்கும் பொழுது நானும் வருகிறேன் என்று சொல்லி தனது ஹைட்டை அதாவது உயரத்தை காரணம் காட்டி நிராகரித்து விடுவார்கள் என்று அமைத்து முன்னங்கால்களை தூக்கியவர்களாக எக்கிக் கொண்டு அவர் இருப்பார். என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சிறுவனாக இருக்கிறாய், நீ சென்று வா என்று சொல்லி அனுப்பும் பொழுது அவர் கோபத்தோடு வருத்தத்தோடு தனது வாளை மணலை கீறிக்கொண்டே செல்வார். அப்படிப்பட்ட ஹபீப் பின் ஸைத் முஸைலமாவினுக்கும் முஸைலமாவினுடைய கையால் மோசமான முறையில் கொல்லப்படுகிறார் சொன்னார். உள்ளத்திலே ஆழமான ஆரம்பத்தை சொன்னபோல ஒரு தாய் தனது உள்ளத்திலே வீரத்தையும் ஆழமான இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தியது. அப்படி ஒரு தியாகங்களை செய்வதற்கு தயார்படுத்தி நாம் அப்படி ஒரு தியாகத்தை நாம் செய்யக்கூடிய அளவுக்கு போகாட்டாலும் குறைந்தபட்சம் மார்க்க அடிப்படையில் எனது வீட்டை உருவாக்கக்கூடிய, எனது மரணத்துக்கு பின்னால் ஜனாசாத்துவை வைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இல்மை எமது பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோமா, அப்படி ஒரு சாலிஹான பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுத்தோமா என்கிற நல்ல ஒரு சத்திய சிந்தனை அனைவருக்கும் வர வேண்டும். இதுதான் நமக்கு மரணத்தின் மூலமாக பெறக்கூடிய படிப்பினைகளாகவும் பாடங்களாகவும் இருக்கின்றது. எமது குடும்பத்தில் எமது சூழல்களை அடுத்து ஒரு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் நம்மை விழித்துக் கொண்டு நாம் நமது வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பனை இறைவன் நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. அதே நேரத்தில் நான் அறிவிப்பாக சில விஷயங்கள் சொல்வோம். அறிவிப்பாக அல்ஹுதா ஆர்பனேஜிலிருந்து, அல்ஹுதா திருச்சி அல்ஹுதா நிலையத்திலிருந்து